என்னதான் சொல்கிறது இந்த கதையை பற்றினே தெரில. இப்போ வந்து கர்ப்பமாக இருக்காங்க காவேரி. காவேரிக்கு விஜய் மேலே அளவு கடந்த காதல் இருக்குது. விஜய்க்கு தன்னுடைய மனைவி மேலே காதல் இருக்குது. என் குழந்தைய அவன் வயிற்றில் சுமந்துக்கிட்டு எப்படி நான் வேணான்னு முடிவு பண்ணி தியாகம் செஞ்சுட்டு போவேன், நான் அப்படியே வந்து மனசு மாறிடுவேனா, உடனே வந்து மனசு மாறி வேற யாரையா கல்யாணம் பண்ணிப்பேனா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு ரொம்ப நாள் ஆகலை, 3-4 நாள் ஆகிருக்கும், அவ்வளோதான். ஆனால் அதுக்குள்ளார இப்போ காவேரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இல்லை எனக்கு நீ வேணாம், உன் கூட வாழ விருப்பம் இல்லை, நீ தனியாக இருந்தால் கூட சந்தோஷமாக வாழ்ந்துக்கோ அப்படிங்கிறதுலாம் என்ன ஒரு கிறுக்குத்தனம்ங்கிறது புரியல. இதே மாதிரி நம்ம ரிவ்யூவில் கேட்ட அதே விஷயம்தான். என் பொண்ணு அங்கே சந்தோஷமாக இருக்க மாட்டான்னு தெரிஞ்சு நான் எப்படி அனுப்புறதுன்னு ரொம்ப ஒழுக்க சீலியாட்டம் பேசுகிறது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா சாரதா. சுயநலத்தோட உச்சகட்டமாக இருக்கிறதே அவங்க தான். இதே சாரதா தன்னுடைய மகள் யமுனாவை அந்த அம்மா கொடுமைப்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சும், சோறு கூட போடுறது இல்லைன்னு தெரிஞ்சும், நிவினும் வந்து கோவப்படுறாருன்னு தெரிஞ்சும், பலாரம் அரைகிறாருன்னு தெரிஞ்சும் அந்த வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க யமுனாவை. அப்போ யமுனாவுக்கு ஒரு தனி அளவுகோல் தனி, இவங்களுக்கு தனியாக ஒரு அளவுகோல் தனியாக காவேரிக்குங்கிறது நமக்கு புரியல. அப்போ நீங்கள் வந்து யமுனாவை அனுப்பியிருக்கக்கூடாது. யமுனா விரும்பாத ஒரு கல்யாணத்தை, அதாவது பையன் விரும்பலன்னு தெரிஞ்சும் அனுப்பிவிட்டுட்டு இப்போ நான் காவேரி அனுப்ப மாட்டேங்கிறது என்ன நிச்சயம், என்ன ஒரு முட்டாள்தனமான விஷயம் புரியல. அதே மாதிரி காவேரிக்கு அவர் மனசு மாற போகிறதில்ல. ஆள் வந்து இதே விஷயத்தை திருப்பி திருப்பி தொக்கி பிடிச்சிக்கிட்டு வேலையும் விட்டுட்டு நிம்மதியும் இல்லாமல் தன்னோட உடம்பையும் கெடுத்துக்க போகிறாருன்னு தெரியும். அப்படி இருந்தாலும் தன்னுடைய கணவர் மேலே ஒரு காதல் இல்லாமல் அவருக்காக நான் நிற்பேன், அவருக்காக நான் போகாமல் இருப்பேன் அப்படின்லாம் வந்து நான் இருக்க மாட்டேன், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, நான் அந்த வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு வந்து கையில் பையோடு வந்திருக்கணும். அப்படி வந்துட்டு திருப்பி வந்து இவங்க அப்படி தான் சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அது எப்படி பாட்டியை பற்றி குறை சொல்லுவாங்களா? பாட்டி உயிரை விட்டுருவேன்னு சொன்னால் வந்து விஜயும் அப்படி தான் முடிவு பண்ணுவார்னா, பாட்டி உயிரை விட்டுருவேன்னு சொல்லி சொன்னால் பாட்டியுடைய ஹஸ்பண்ட் இருக்காருல தாத்தா, அவர் தலையிலே கொட்டி வாயை மூடு அப்படின்னு இருப்பார். இந்த மாதிரி நீ பேசவே கூடாது கல்யாணி அப்படின்னு கோவப்பட்டிருப்பார். அவங்ககிட்டையும் கொண்டு போகல, யாருக்கிட்ட எதை எடுத்து போகணுங்கிற மாதிரியும் இல்லை. இதே மாதிரி வந்து பித்து பிடிச்சவராட்டம் விஜயை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதில் விஜய் காவேரி ஃபேன்ஸ்லாம் வேற டென்ஷன் ஆகிறாங்க. இதுக்கு நீங்கள் இந்த சீரியலை பற்றி தப்பாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு. டென்ஷன் ஆக வேண்டியதே நீங்கள் தான். யூ ஹேவ் ஒன் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா கதையிலையுமே வந்து மல்டிபிள் கதைகள், மல்டிபிள் கிளை கதைகள்லாம் இருக்கும். இங்கே இருக்கிறதே ஒரே கதை, விஜய் காவேரி, இதை வச்சு மட்டும் தான் கொண்டு போகிறீங்க. அதையுமே உருப்படியாக கொண்டு போகல. அதையுமே வந்து விஜய் ஏதோ வந்து பைத்தியம் மாதிரி சுத்த விடுறீங்க பின்னாடி. காவேரியும் ஒரு ஸ்திரமே இல்லாமல் அவங்களும் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு கொண்டு போகிறது அந்த கதாபாத்திரங்களையும் கேவலப்படுத்துகிற மாதிரி தான். அந்த மாதிரி இந்த கதையை கொண்டு போகிறதுக்கு விஜய் காவேரி ஃபேன்ஸ் தான் கோவப்படணும். என்னங்க இது, என்ன கம்முது அப்படிங்கிற அளவுக்கு டென்ஷன் ஆகும். ஆனால் யாரும் டென்ஷன் ஆகிற மாதிரி தெரியல. டென்ஷன் ஆனால் நம்மளை தான் ஏதோ குறை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த சீரியல் போகிற போக்கை பற்றி நாங்கள் சொல்கிறது தப்பா சரியா? அந்த சாரதாவை பற்றி சொன்னது, காவேரியை பற்றி சொன்னது, விஜயோடைய கேரக்டரை இந்த அளவுக்கு மோசமாக கீழே அடிமட்டத்துக்கு கொண்டு வந்தது, இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.